திரையுலகில் சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நடித்து வருபவங்க தான் சுரேகா வாணி. இவங்களுக்கு தற்போது 48 வயதாகுது. இவங்களுக்கு தான் மறுமணம் செய்து வைக்கணும்னு அவருடைய மகள் விரும்புகிறாங்களாம். இது குறித்த தகவல் இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி வரலாகி வருது. ஒரு சில நடிகைகள் துணை நடிகைகளாக வந்தாலும் படம் பார்ப்பவர்களுடைய மனதில் அழியாத முகமாக பதிஞ்சிடுவாங்க. அப்படி பதிந்து போனவங்க தான் சுரேகா வாணி. தமிழில் உத்தமபுத்திரன், காதலில் சொதப்புவது எப்படி, தெய்வ திருமகன் உள்ளிட்ட பல படங்கள் நடிச்சிருக்காங்க. தெலுங்கிலும் இவங்க பொம்மரில்லு, ரெட்டி, பாட்ஷா, பிருந்தாவனம் உள்ளிட்ட பல ஹிட் படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய கணவர் சுரேஷ் தேஜா 2019 காலமாகிட்டார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா விட்டு விலகிட்டாங்க. இப்போது பெரிதாக படங்கள் நடிக்கிறதில்ல. சுரேகா தனது மகள் சுப்ரிதாவுடன் தோழி போன்று பழகுவாங்க. அடிக்கடி இவங்க இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஃபோட்டோக்களை வெளியிடுவாங்க. சுரேகாவினுடைய மகள் சுப்ரிதா இப்போது படங்கள் நடித்து வராங்க. அவங்களுக்கு தெலுங்கு படங்களான அமராவதிஹி, ஆஹ்வானம் என்கிற திரைப்படம் வெளியாச்சு. இந்த படத்தின் ப்ரமோஷனுக்காக நடைபெற்ற பேட்டிகளில் சுப்ரிதா பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வைரலாகி வருது. நடிகை சுரேகா வாணியின் கணவர் பெயர் சுரேஷ் தேஜா. 2019 ஆண்டில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகிட்டார். திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு. சில ஆண்டுகளுக்கு முன்பு இரவு பாட்டியில் தெலுங்கு தயாரிப்பாளர் கேபி சௌத்ரியுடன் சுரேகா நெருக்கமாக இருக்கும் ஃபோட்டோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. இதையடுத்து இவர்கள் இருவரும் காதல் உறவில் இருக்கிறதாக செய்திகள் வந்துச்சு. இதை இருவருமே மறுக்கவும் மறைக்கவும் இல்லை. சுப்ரிதா தனது நேர்காணல்களில் தன் தாய்க்கு மறுமணம் செய்து வைக்க விரும்புவதாக சொல்லியிருக்காங்க. தன்னுடைய திருமணம் நடக்கும் முன்பு தன் அம்மாவிற்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுவதாக, இதற்காக சொந்தக்காரர்களிடம் பேசி வருவதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இதற்கு சம்மதம் தெரிவித்ததை அடுத்து தன் அம்மாவிற்கு வரப்போகும் மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்றது குறித்து பேசியிருக்காங்க. தன் அம்மாவை அன்பாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒருவர், அவரது விருப்பங்களை மதித்து உணர்ச்சிக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒருவர் தன் தாய்க்கு துணையாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி தன் அப்பா இடத்தை வேறு யாருக்கும் தரக்கூடாது அப்படின்னு தன் தாய் நினைப்பதாகவும் அதையும் தான் மதிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. சுரேகா வாணி 2023 சில சர்ச்சைகளில் சிக்கினாங்க. அந்த ஆண்டில் கேபி சௌத்ரி ஒரு போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடையதாக கருதப்பட்டார். இதனால் ஹைதராபாத் போலீசார் அவரை கைது செய்தாங்க. அவரது கான்டாக்ட் லிஸ்ட்டில் சுரேகா வாணியின் பெயரும் இருந்ததாக சொல்லப்படுது. தனக்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னும், தன் குடும்பத்தை பாதிக்கும் எந்த சர்ச்சையிலும் தன்னை இழுக்க வேண்டாம் அப்படின்னும் தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் அவரது கணவர் இறந்தது முதலே அவங்க 2வது திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக சொல்லப்பட்டுச்சு. இதையும் அவர் முற்றிலும் மறுத்திருக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் கூட தன் மகளுடன் ஒன்றாக ஃபோட்டோக்கள் பதிவிடும் போது அவரை பற்றி ட்ரால்கள் அதிகரிக்கும். இதை அவர் பெரும்பாலான சமயங்களில் கண்டுக்கிறதில்ல அப்படின்றதா குறிப்பிடத்தக்கது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.